புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. பொதுவாக நம்ம ஆட்கள் பல பேருக்கு தன்னுடைய நிலைமை என்னங்கிறது சரியாகவே தெரியறது கிடையாது. பெரியவங்க கிட்ட மோதிட்டு அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படிங்கிறத பற்றி கவலைப்பட்டுட்டு தான் இருப்பாங்க இல்லையா? இங்கே ஒரு ஆள் யாரை எந்த நேரத்தில் என்ன மாதிரி வம்பிழுக்கிறாங்க, அதனால என்ன ஆச்சு, அந்த குட்டி ஸ்டோரியை தெரிஞ்சுக்கலாமா? ஒரு பெரிய காடு. இந்த காட்டுக்கு ராஜா வழக்கம் போல் சிங்கம் தான். ஒரு சிங்கம் அங்கே இருந்தது. நல்ல பெரிய சிங்கம், ரொம்ப வயசானது தான்னாலும் அதோடைய வீர தீரத்துக்கெல்லாம் குறைச்சலே கிடையாது. ஒரு நாளைக்கு அந்த சிங்கராஜா காட்டுக்குள்ளே போய் பெருசாக வேட்டையாடி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த சாப்பிட்ட அந்த இதோட ஒரு பெரிய மரத்தடியில் படுத்து தூங்கிடுச்சு. இப்போ ராஜா தூங்கிட்டு இருக்கிறாரு. பொதுவாக சிங்கம் குகைக்குள்ளே தான் போய் தூங்கணும். ஆனால் அந்த ராஜாவுக்கு அந்த நேரத்தில் என்னன்னு தெரியல, ரொம்ப டயர்டு போல இருக்கு. அதிகமாக சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல, இல்லை மரத்தடியில் நல்லா குழுகுலுன்னு காற்றும் வந்திருக்கலான்னு வைங்களேன். அந்த மரத்தடியிலேயே அப்படியே சாஞ்சு அந்த சிங்கராஜா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. சிங்கராஜா தூங்குறத மற்ற மிருகங்கள்லாம் அப்படி பார்த்துட்டே போறாங்க. ராஜா தூங்குறாரு, ராஜா தூங்குறாரு அப்படின்னு. தூரத்துல பேசிக்கிட்டே வந்தவங்க கூட ராஜா தூங்குறாருன்றது கிட்ட வந்த உடனே சைலண்டா அப்படியே ராஜா தூங்குறாரு தூங்குறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படி பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல அந்த மரத்துல மேல ஒரு குளவி கூடு கட்டி இருந்துச்சு. இந்த குளவிக்கு அப்பதான் புதுசா கொடுக்கு முளைச்சிருந்துச்சு. இந்த கொடுக்கு முளைச்ச குளவி என்ன பண்ணும், அந்த கொடுக்க வச்சு எல்லாரையும் கொத்தி கொத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதுக்கு அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாது. அதோடைய தற்காப்புக்காக தான் ஆண்டவன் அதை படிச்சிருந்தாலும் கூட இந்த குளவிக்கு அந்த கொடுக்க வச்சுட்டு எல்லாரையும் துன்புறுத்தணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு வந்துருச்சு. இப்போ அந்த குளவி மேலிருந்து பார்க்குது, கீழே ராஜா தூங்கிட்டு இருக்கிறாரு. சிங்கராஜாவுடைய உடம்பு அவ்வளோ பெருசு, அப்படி விசாலமா பெருசா இருக்கா. இந்த பெரிய உடம்ப பார்த்தோன்னா உடம்பு முழுக்க நல்லா குத்தி குத்தி விளையாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த மேலேருந்து இந்த குளவி கீழே வந்துச்சு. முதல்ல இந்த ராஜாவுடைய வாலில் கொத்திச்சு, அப்புறம் பின்னாடி கொத்திச்சு, முதுகுல கொத்திச்சு, இப்படி அங்கங்க கொத்த ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. இந்த டிஸ்டர்பன்ஸ்ல சிங்கராஜா இப்ப முழிச்சுக்கிட்டாரு. முழிச்சு இப்படி பார்த்தா யாராவன் நம்ம கிட்ட வம்பு பண்றவன்னு பார்த்தா சுத்தி பார்த்தா இந்த குளவி அவரை முகத்தை சுத்தி வந்துட்டு இருக்கு. சரி, இப்போ என்ன வேணும் உனக்கு? இல்லை, நான் உங்களை ஒன்றும் பண்ணலை, ஆனால் நீங்கள் தூங்குறத பார்க்குற போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த குளவி பதில் சொன்னுச்சு. ராஜாவுக்கு புரிஞ்சிச்சு, இவன் சரிப்பட்டு வரமாட்டான், இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு அமைதியாக இருந்தார். இந்த குளவி சும்மா இல்லாமல் மறுபடியும் அவரை சுற்றி கொத்துறதுக்கே பார்த்துட்டே இருந்துச்சு. ராஜாவும் அந்த காலால் அப்படி அடிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுது இந்த சிங்கம்னாலும் சிக்கலை இந்த குளவி. 10 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, இது அடங்குற மாதிரி தெரியல, நம்மளை தூங்க விடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சிங்கம் அதுகிட்ட பதிலே பேசாம அப்படியே அமைதியா கிளம்பி குகைக்குள்ள போயிடுச்சு. இப்போ குளவி என்ன நினைக்கும், அது நம்ம இவ்வளோ பெரிய சிங்கத்தையே விரட்டிட்டோம், நம்ம தான் பெரிய பலசாலி அப்படின்னு புதுசா கொடுக்கு முளைச்ச அந்த குளவி மனசுக்குள்ள நினைச்சிச்சு. இருக்கிற மற்ற மிருகங்களையெல்லாம் கூப்பிட்டு உனக்கு தெரியுமா, ராஜாவே என்னை பார்த்து பயந்துட்டாரு, சிங்கராஜாவே எனக்கு பதில் பேச முடியல, சிங்கராஜாவே என்கிட்ட தோத்து ஓடிட்டாருன்னு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு சொல்ல ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த சிங்கம் குகைக்குள்ள போய் அமைதியா படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த குளவி இந்த சந்தோஷம் ஆணவத்துல அப்படியே சுத்தி வந்துட்டே இருந்தது. அங்க வேற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பெரிய மரம், அந்த மரத்தோட 2 கிளைக்கு நடுவுல ஒரு பெரிய செலந்தி வலை பின்னி இருந்துச்சு. இது அங்கேயும் இங்கேயும் இப்படி ஈஸுன்னு பறந்துட்டே இருந்தது. செலந்தி வலை இருக்கிறது தெரியாம நேரா அதுக்கு நடுவுல போய் வலையில இப்ப மாட்டிச்சு. முடிஞ்சா தனக்கு புதுசா கொடுக்கு முளைச்சிருச்சு அப்படிங்கிற ஆணவத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம பெரிய ராஜாவையே எதிர்த்து வம்பு பேசின அந்த குளவி இப்போ சிலந்தி வலைக்குள்ள மாட்டிடுச்சு. சிலந்தி அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த குளவிய தன்னுக்குள்ள தள்ளிடுச்சு. இப்படித்தான் பல பேர் தம்மனுடைய நிலைமை என்னன்னு தெரியாம பெரியவங்க கிட்ட போய் நின்று வீண் வம்பு பேசிடுறது. பெரியவங்களா இருக்கிறவங்களும் அமைதியா போயிட்டாங்கன்றதுனாலயே நம்மளை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிற அறியாமையும் காட்டுக்குள்ள மட்டும் இல்ல, நம்ம நாட்டுக்குள்ளேயும் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. சிந்திக்கலாமா? நன்றி.